ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம்னு ஒன்று இருக்குங்க. அவங்கவங்க குலதெய்வத்தை அவங்கவங்க போய் ஃபஸ்ட்டு வணங்கணும். அதுக்கு பிறகு தான் மற்ற தெய்வமெல்லாம். நீங்கள் எத்தனை தெய்வத்தை போய் வழிய வழிய வணங்கி உருண்டு கும்பிட்டாலும் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடாம எந்த சாமியும் உங்களுக்கு வரம் கொடுக்காது. ஆனால் உங்கள் குலதெய்வம் தான் முக்கியமுங்க. உங்கள் குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் கவனிக்காமல் இருந்துட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, சூரனாக இருந்தாலும் சரி, வீரனாக இருந்தாலும் சரி, புத்திசாலியாக இருந்தாலும் சரி, ஜெயிக்கிறது கஷ்டம். வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்து தவிப்பு இதெல்லாம் சந்திச்சே ஆவாங்க. ஆனால் குலதெய்வத்தை மட்டும் வணங்கினவங்க, ஐயா நீ வருஷத்துக்கு ஒருக்கா போ உன் குலதெய்வ இடத்துக்கு, பாக்கி நேரமெல்லாம் உன் குலதெய்வத்தோடைய நாமத்தையும் அந்த மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே இரு, நல்லா இருப்பீங்க. குலதெய்வம் தான் ஒருத்தருக்கு